ஒரு படத்துல வந்து வடிவேலு நல்லா அடி வாங்கிட்டு வருவாரு. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து உடம்ப ஒத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. வடிவேலு வந்து அவரோட கஷ்டத்தை பொங்கி பொங்கி சொல்லி நிற்பார். முதல்ல என்ன 10 பேர் சேர்ந்து அடி அடின்னு அடிச்சாங்க. அப்புறமா ஒரு பஸ் ஸ்டாண்டு காமிச்சா அங்க 7 பேர் அடிச்சாங்க. அப்புறமா 5 பேர் அழுதுகிட்டே சொல்றப்போ அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கேப்பா, நீ ஏன் அவ்வளவு அடியா தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டப்போ வடிவேலு என்ன சொல்லுவாரு, முதல் வாட்டி அடிச்சப்போ என்ன ஒருத்த சொன்னாமா, இவன் எவ்வளவு நல்லவன்டா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா இந்த ஹால்ல, இந்த கோயம்புத்தூர்ல, இந்த தமிழ்நாட்டுல நிறைய வடிவேலுங்க சுத்தின்னு இருக்கிறாங்க. என்னன்னா சின்ன வயசுல யாராவது சொல்லிட்டு இருப்பா, இவன் ரொம்ப நல்லவன். நம்ம ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம நல்லவங்களா இருக்கணும்னா அடுத்தவங்கள மறுத்து பேசவே நம்மளுக்கு முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கும், பட் நான் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட போக்கஸே ரிலேஷன்ஷிப்ல அந்த நல்ல பேரை தக்க வச்சுக்கணும்ன்றதுதான். எனக்கு பிடிக்கலனாலும், எனக்கு முடியலனாலும், ஜெனுவினாவே காரணங்கள் இருந்தாலும் முடியாதுன்றத சொல்லாம அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோயில் மாடு இருக்குது இல்ல, அந்த மாதிரி we keep doing. இது வந்து ஷார்ட் டேர்ம்ல நல்லதா இருக்கலாம். இது வந்து சப்மிசிவ். இது ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி மிதி அடியோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து நம்ம லைஃப்ல நம்மள மிதிச்சின்னு இருப்பாங்க. நமக்கு மிதி வாங்க வேண்டாம், பட் அத வந்து சொல்றதுக்கு கூட நமக்கு கலைகள் கிடையாது. Some of us go into ஒருத்தவங்க blaming communicationல போனாங்கன்னா இன்னொருத்தவங்க அந்த அடங்கி போறதையே ஒரு வாழ்க்கையா வச்சுக்கிட்டு they end up damaging themselves as well as the children. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன மாடல் காமிக்கிறோம்?